வீற்றிருக்கும் ஆன்றோர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் பணிவான வணக்கத்தினை சமர்ப்பிக்கின்றேன். இன்று மார்ச் 1 தேதி, வணக்கத்திற்குரிய நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் ஐயா அவர்களின் பிறந்த நாள். ஐயா அவர்களை வாழ்க வளர்க வெல்க என்று உளமாற வாழ்த்துகிறோம். இன்று ஏழிசை மன்னர் நம் பாகவதர் அவர்களின் பிறந்த நாளும் கூட. கந்தர்வ கான திலகம், கந்தர்வ கான ரத்னா, சப்தஸ்வர விசாரதர், ஏழிசை வேந்தர், ஏழிசை மன்னர் என்றெல்லாம் போற்று புகழப்படும் பாகவதர் அவர்களின் பிறந்த நாள். வணக்கத்திற்குரிய நம்முடைய தமிழக முதல்வர் ஐயா அவர்களுக்கு ஒரு பணிவன்பான வேண்டுகோளை வைக்கின்றோம். நம்முடைய கலைமன்றத்தின் மூலமாக நீண்ட நாட்களாக நாங்கள் சொல்லி வருவதுதான், நம் கலைமன்றத்தின் மூலமாக சிங்கார சென்னையிலே ஏழிசை மன்னர் பாகவதற்கு முழு உருவ வெண்கல சிலை அமைத்திடுங்கள் ஐயா. அதனை தங்கள் திருக்கரத்தாலேயே திறந்து வைத்திடல் வேண்டும். எங்கள் வேண்டுகோளை நிச்சயம் நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் ஐயா அவர்கள் நிச்சயம் நிறைவேற்றி வைப்பார்கள் என்று திடமாக நம்புகின்றோம். இந்த பொன்னான நேரத்திலே நான் 3 பேருக்கு நன்றி சொல்ல வேண்டும், கடமைப்பட்டுள்ளேன். இந்த புத்தகத்தை நான் ஏன் எழுதினேன்? எந்த ஊடகத்தை பார்த்தாலும் பாகவதரை பற்றி தவறான செய்திகளாகவே பதிவிட்டிருந்தார்கள். அது பற்றி நான் பிறகு வருகிறேன். இந்த புத்தகம் எழுதி முடித்த பிறகு பாகவதர் குடும்பத்தாரோடு எனக்கு தொடர்பு கொள்ள வேண்டும் என்ற ஆசை ஏற்பட்டது. எத்தனையோ பேரிடம் விசாரித்தேன், தெரியவில்லை என்றுதான் சொன்னார்கள். வணக்கத்திற்குரிய முதுபெரும் எழுத்தாளர் கவிப்பெருமகனார் ரவி பாரதி ஐயா அவர்கள், இந்த மாமனிதர் தான் என்னை போனில் தொடர்பு கொண்டு சொன்னார்கள், பாகவத குடும்பத்தாரின் தொடர்பு எண்ணை நான் தருகிறேன் என்று சொன்னார்கள். ஏழிசை மன்னரின் 2வது சகோதரியின் 2வது திருமகன் தியாகராஜன் ஐயா அவர்களதும் துணைவியார் ராதா தியாகராஜன் அம்மையா அவர்கள் நம்பரை கொடுத்தார்கள். அவர்கள் மூலமாகத்தான் பாகவதர் குடும்பத்தாருடைய தொடர்பு எனக்கு கிடைத்தது. இந்த புத்தகம் வெளிவந்த பிறகு இந்த 3 பெருமக்களுக்கும் நான் என்றென்றும் நன்றி கடன் பட்டுள்ளேன். சரி, நாம் விஷயத்திற்கு வருவோம். ஏன் இந்த புத்தகத்தை எழுதினேன்? மனம் போன போக்கிலே ஒவ்வொருவரும் பாகவதரை பற்றி எவ்வளவு கீழ்த்தரமாக கொச்சைப்படுத்த முடியுமோ அப்படி கொச்சைப்படுத்தியிருக்கின்றார். நீங்கள் வலைத்தளத்திலே சென்று பாருங்கள். எதுவுமே தெரியாதவர்கள் எல்லாம் பாகவதரை எள்ளி நகையாடலாம் என்று இருமாப்பிலே மனம் போன போக்கிலே கருத்தினை பதிவு செய்திருக்கின்றார்கள். ஒருவர் பதிவு செய்திருக்கின்றார், இல்லை ஒரு கயவன் பதிவு செய்திருக்கின்றான். அந்த மனிதரை கயவன் என்றுதான் சொல்ல வேண்டும், மனிதர் என்று அல்ல. என்ன சொல்லி உள்ளான் என்றால், பாகவதற்கு சினிமா வாய்ப்பு கிடைக்காமல் குடிப்பழக்கத்திற்கு ஆளாகி அனாதை பிணமாக காவேரி கரையின் பாலத்திலே செத்து கிடந்தான் என்று ஒரு கயவன் பதிவிட்டு இருக்கின்றான். அல்லவே மன்னர் போல் அல்லவா வாழ்ந்தார்? குடிப்பழக்கமே அவருக்கு கிடையாது. எப்படி அவர் அனாதையாக செத்து கிடந்தார் என்று துணிந்து சொல்கின்றான் ஒருவன். இன்னொருவன் பாகவதன் சொத்துக்களை எல்லாம் எத்திராஜ் முதலியார் கொள்ளையடித்து விட்டான் என்று எழுதி உள்ளான். என்ன கொடுமை பாருங்கள்! அந்த புண்ணியவானை சட்டப்படி நிரபராதி என்று லண்டன் பிரிவி கவுன்சிலருக்கும் போராடி விடுதலை வாங்கி தந்தவர் எத்திராஜ் முதலியார் என்னும் புண்ணியவான். அந்த புண்ணியவானை பாகவதர் சொத்தை கொள்ளையடித்தான் என்று எழுதியுள்ளான் ஒரு கயவன். அன்பு நண்பர்களே, கடும் சொல்வதற்கு என்னை நீங்கள் தயவு செய்து மன்னிக்க வேண்டும். மனம் போன போக்கிலே பொதுவெளியில் கருத்தினை பதிவு செய்வது மன்னிக்க முடியாத குற்றமாகும். இந்த மனிதரை ஏன் அனைவருமே இப்படி கருத்து கொட்டுகின்றார்கள் என்று அதனை ஒரு ப்ராஜெக்டாகவே நான் எடுத்துக்கொண்டேன். என்னுடைய PhDக்கு நான் எப்படி அந்த தீசிஸுக்கு உழைச்சினோ அது மாதிரி ஒரு 7-8 மாசம் அசுர உழைப்பு. இந்த பணிவன்புடன் சொல்கின்றேன் நண்பர்களே, பெருமைக்காக அல்ல.
அள்ளும் பாலும் 60 நாளையும் என் சிந்தை முழுவதும் பாகவதர் மேலேயே இருந்தது. அவர் என் மனதில் புந்தார் என்றுதான் சொல்ல வேண்டும். எந்தெந்த பெரியோர்கள் எல்லாம் பாகவதரோடு பழகினார்கள், 90-95 வயதுக்கு மேற்பட்டவர்களை எல்லாம் ஓடோடி சென்று சந்தித்தேன். நான் பாகவதரை பற்றி ஏராளமான தகவல்களை எல்லாம் பெற்றேன். இந்த தகவல்களை எல்லாம் புத்தகமாக கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணத்தில் புத்தகமாக கொண்டு வந்தேன். இந்த புத்தகத்தினை அனைத்து நண்பர்களுக்கும் நான் அன்பு பரிசாக கொடுத்து கொண்டே வந்தேன். அந்த வகையிலே நம்முடைய மதிப்பிற்குரிய ரூஸ்வெல்ட் ஐயா அவர்களுக்கும் கொடுத்தேன். படித்து முடித்த பிறகு ஐயா அவர்கள் 4 நாள் கழித்து எனக்கு போன் செய்தார்கள். கார்முகிலோன், பாகவதரை பற்றி நான் இதுகாரும் கேட்ட தகவல்கள் எல்லாம் தவறானவை என்பதனை உங்கள் புத்தகத்தின் மூலம் உணர்ந்து கொண்டேன். நான் சில நற்செயல்களை செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். அப்போது எனக்கு அது புரியவில்லை. சரி ஐயா என்று சொன்னேன். அதன் பிறகுதான் தெரிந்தது MKT பாகவதர் கலைமன்றம் என்ற ஒரு மாபெரும் அமைப்பினை இந்த மாமனிதர் தொடங்கி உள்ளார்கள். தொடங்கிய உடனே 3 பேருக்கு விருது கொடுத்தார்கள். இந்த எளியவனுக்கு ஒரு விருது, உலகநாயகி பழனி அம்மா அவர்களுக்கு ஒரு விருது, நம் ஐயா அவர்களுக்கு ஒரு விருது. 2வது முறையாக இப்போது விருது வழங்கப்படுகிறது. இவருடைய பெருமைகளை எல்லாம் அன்பு நண்பர்களே, இந்த புத்தகத்தினை தயவு செய்து வாங்கி படித்து பாருங்கள். ஒரு மாபெரும் மனிதர். இவர் போய் ஸ்ரீலோகன்னு சொல்றாங்க. அதை பற்றி நான் சொல்கிறேன். ஒரு நாள் அந்த சிம்னி விளக்கு இருக்கு இல்லையா, அந்த காலத்தில் சிம்னி விளக்க கையில் ஒவ்வொரு கடலாசா பாவதர் படித்து பார்த்துட்டு சிரிச்சிலே படித்து பார்த்துட்டு ஹோமத்தில் அந்த தர்பப்புள்ள கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி அந்த சிம்னி விளக்கில் அந்த ஒவ்வொரு கடலாசா எரிச்சிக்கிட்டு இருக்காரு. பாகவதருடைய நண்பர் முனியாண்டி ஆச்சாரி பாகவதரிடம் கேட்கிறார், என்ன தியாகராஜா என்று. இதெல்லாம் ரசிகர்கள் எனக்கு எழுதின கடிதாசு, அதான் எரிச்சுட்டு இருக்கேன். அவர் சொன்னாராம், வேலைக்காரன் கொடுத்து அடுப்பில் போட போகிறேன், நீயே ஒன்றா எரிச்சுக்கிட்டு இருக்க. அந்த மாமனிதர் சொன்ன பதிலை பாருங்கள். சமுதாயத்தின் உயர்ந்த அந்தத்தில் இருக்கின்ற பெரியோர்கள் எல்லாம், பெண்மணிகள் எல்லாம் என்னை நம்பி கடிதம் எழுதி இருக்கின்றார்கள். அந்த கடிதத்தை அடுத்தவர் படித்தால் என்னால் அவர்களுக்கு ஒரு அபகீர்த்தி வரக்கூடாது அல்லவா, அதனால் தான் நானே இருக்கிறேன் என்று சொன்ன அந்த மாமனிதரை ஸ்ரீலோகன் என்று எப்படி சொல்கின்றீர்கள்? எப்படி மனம் வந்தது? இன்னொன்று சொல்கின்றேன். இந்த புத்தகத்திற்காக ஏராளமான புத்தகங்களை படித்தேன், ஏராளமான பெரியவர்களை சந்தித்தேன். 90-95 வயதுக்கு மேற்பட்டவர்கள். ஒருவர் கூட பாகவதரை பற்றி தவறாக சொல்லவே இல்லை. இதற்கு முன்பாக ஒரு புத்தகத்தை எழுதிய பெரியவர், அவர் பாகவதரோடு நடித்த நடிகைகளை எல்லாம் சென்று பேட்டி கண்டார். ஒரு நடிகை கூட பாகவதரை பற்றி தவறாக சொல்லவே இல்லை. ஷூட்டிங் ஸ்பாட்ல இருப்பாரு, ஷூட்டிங் முடிச்சாச்சுன்னா அவர் மாட்டுக்கு உட்காந்து ஏதாவது பாட்டை ஹம்மிங் பண்ணிட்டு இருப்பாரு. அவர் யாருக்கிட்டையும் தரந்தாழ்ந்து நடந்து கொண்டதே இல்லை என்று சொன்னார்கள். அவரை எப்படி கேவலப்படுத்தினார்கள்? ஒரு சிறு சம்பவம் சொல்கின்றேன். உட்லண்ட் ஹோட்டலில் இருக்கார் பாகவதர். திடீர்னு ஒரு 10-15 வயது பெண்கள் பாகவதர் ரூம்குள்ள தரதரன் வர்றாங்க, பாடணும் அப்படின்னு. பதறி போகிறார் பாகவதர். பாடணும் அவ்வளவுதான, ஒரு எல்லாரும் வெளியில வாங்க என்று அனைவரையும் அழைத்து கொண்டு அந்த புல்வெளி லான்ஸ்க்கு வரவழைத்து அங்கே பாடி காட்டுகின்றார். தன்னுடைய அறையிலே பெண்களை அமர வைத்து பாடுவது தவறு என்று சொன்ன அந்த தன்மான சிங்கத்தை கொச்சைப்படுத்துகின்றார்களே குறுமதியாளர்கள். என்ன கொடுமை! அவைகளையெல்லாம் கண்டு மனம் கொதித்துத்தான் இந்த புத்தகத்தை எழுதினேன். அவருடைய வள்ளல் தன்மை, அன்பு நண்பர்களே, கொடுப்பதற்கென்றே இறைவனால் படைக்கப்பட்ட பொன்மனச் செம்மல் எம்ஜிஆர் சொன்னார், கொடுக்கும் பழக்கத்தை நான் பாகவதரிடமிருந்து தான் கற்றுக்கொண்டேன் என்று. வெள்ளக்காரன் ஆடி போயிட்டான். சூரியன் அஸ்தமிக்காத ராஜ்யம் என்று சொல்கின்ற பிரிட்டிஷ் சர்க்கார் பணமுடைய 2ஆம் உலகப் போரின் போது ஏற்பட்ட போது பாகவதரிடம் கேட்கின்றார் அந்த வெள்ளைக்கார கவர்னர் சர் ஆர்தர் ஹோப், நிதி உதவி செய்ய வேண்டும் என்று. என்னால் முடிந்த எதையும் செய்ய தயாராக இருக்கின்றேன் என்று
இசை கச்சேரிகள், நாடகம் நடத்தி பல லட்சம் வசூல் செய்து கொடுத்தார்கள். குறைந்தபட்சம் 2 லட்சம் என்று வைத்துக் கொண்டால் கூட அப்போது ஒரு சவரன் விலை 50 ரூபாய்க்கும் குறைவு. இன்றைய கணக்கில் சொல்வதாக இருந்தால் கிட்டத்தட்ட 40 கோடி ரூபாய். வியந்து போனான் வெள்ளையன். எத்தகைய மாமனிதர் இவர்! தங்களுக்கு பிரதி உபகாரமாக திருவெரும்பூர் கிராமத்தை சாசனம் செய்து தருகின்றோம் என்று சொன்னான். மறுத்துவிட்டார் பாகவதர். என் தேசத்திற்கு என்னால் முடிந்ததைத்தானே செய்தேன், எதையும் எதிர்பார்த்து செய்யவில்லையே. அன்பு நண்பர்களை எண்ணி பாருங்கள், இன்றைய மதிப்பில் திருவெரும்பூர் கிராமம் பல்லாயிரம் கோடி அல்லவா? அந்த கோடியை கொடுத்த மனிதரை குறுமதியாளர்கள் கொச்சைப்படுத்துகின்றார்கள் என்றால் என்ன சொல்வது? வெள்ளைக்காரனுக்கு மனசு தாங்கல. தங்களுக்கு திவான் பகதூர் பட்டம் தருகின்றோம் என்று சொன்னார்கள். தி ஹையஸ்ட் சிவிலியன் ஆர்டர் தென் திவான் பகதூர். பாகவதர் அதையும் மறுத்து விட்டார். இதையெல்லாம் எதிர்பார்த்து நான் செய்யவில்லையே என்று. எத்தகைய மாமனிதர்! அபாண்டமாக குற்றம் சுமத்தப்பட்டார். செய்யாத குற்றத்திற்காக சிலருடைய சதிவலையால் சிக்க வைக்கப்பட்டார் பாகவதர். தயவு செய்து இந்த புத்தகத்தை படித்து பாருங்கள். அத்தனை விவரங்களும் உள்ளன இதிலே. என்ன கொடுமை என்றால், லட்சுமிகாந்தன் கொலை செய்யப்பட்டான். அவன் கொலை செய்யப்பட்டு கிட்டத்தட்ட 50 நாட்களுக்கு பிறகுதான் பாகவதரையும் NSKவையும் கைது செய்கின்றார்கள். எத்ராஜ் முதலியார் அவர்கள் அதான் கேட்டார்கள், ஏன் இத்தனை காலதாமதம் ஆயிற்று என்று. தேடுகிறார்கள் எப்படி சிக்க வைக்க வேண்டும் என்று. ஒரு தனிப்பட்ட விரோதம். அந்த லட்சுமிகாந்தன் அவன் ஒரு குறுமதியாளன், மஞ்சள் பத்திரிகையாளன், அனைவரையும் மிரட்டி பணம் சம்பாதிக்கின்ற ஒரு கயவன். தனிப்பட்ட விரோதம் வடிவேலுக்கும் அவனுக்கும் ஏற்பட்டு தனிப்பட்ட விரோதத்தினால்தான் அந்த கொலை நிகழ்ந்தது. அவன் ஒரு இடத்தில் கூட பாகவதரை பற்றி சொல்லவே இல்லை. அவன் குத்தினான், வடிவேலு குத்தினான். இன்னொருவன், எல்லா சமாச்சாரமும் இருக்கு, படிச்சு பாருங்க. பாகவதரை பற்றி சொல்லவே இல்லை. அதான் எத்ராஜ் முதலியார் கேட்டார். 2 குத்து தான், கத்தியால குத்துனான். ஆனால் அந்த கொலையாளிகள் விசாரணையின் போது ஒருவன் சொல்கின்றான், லட்சுமிகாந்தனுக்கு 3 கத்தி குத்து காயங்கள் ஏற்பட்டன, நாளைக்குள் அவன் கதை முடிந்துவிடும். அந்த 3வது காயம் எப்படி ஏற்பட்டது? அவன் கத்தியால் குத்துகிறான். கத்தியை அந்த பிச்சு வாயை பிடுங்கி எரிந்து விட்டு நேராக வருகிறான் லட்சுமிகாந்தன் வக்கீல் வீட்டிற்கு. நற்குணன் வக்கீல். அவர் நேர ஆஸ்பத்திரிக்கு போகணும்னு சொல்லிட்டு பின்னாடி வர்றாரு. அவன் ஆஸ்பத்திரிக்கு போகல, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறான். லட்சுமிகாந்தன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் வடிவேலு குத்திட்டான், வடிவேலு இன்னும் குத்திட்டான், வடிவேலு பேரைத்தான் சொன்னான், பாகவதர் பற்றி சொல்லவே இல்லையே. சிக்க வைக்க வேண்டும் என்பதற்காக கிட்டத்தட்ட 50 நாட்கள் திட்டமிட்டு ஒரு நல்ல மனிதரை சிக்க வைத்திருக்கின்றார்கள். மிகப்பெரிய கொடுமை. செய்யாத குற்றத்திற்காக தண்டிக்கப்பட்டார். கீழ்கோர்ட், மேல்கோர்ட், ஹைகோர்ட் எல்லா இடத்தையும் பாகவதர் குத்தவாளின்னு சொல்லிட்டாங்க. அதான் எத்ராஜ் முதலியார் கேட்டாரு, அந்த காலத்தில் ஜூரி சிஸ்டம்னு ஒன்று இருக்கு, ஜட்ஜி பிளஸ் ஜூரிகள். அதில் 9 ஜூரிகள். அதில் ஒரு 6 ஜூரி பாகவதர் என்னெல்லாம் குத்தவாளின்னு சொன்னாங்க. 3 பேர் பாகவதர் குற்றமற்றவர் என்று சொன்னார்கள். அந்த வெள்ளக்கார நீதிபதி வேர் மார்க்கெட் அவர் என்ன பண்ணாரு, கற்றறிந்த ஜூரிகள் சொல்வதை நான் அப்படியே ஏற்றுக்கொள்கிறேன், ஐ கோ பை தி மெஜாரிட்டி வியூ என்று சொல்லி தண்டனை கொடுத்தார். Then what is the job of a judge? If you are going to be carried away by the views of others, why are you sitting there as a judge? It's a wrong judgment. லண்டன் பிரிவி கவுன்சில் அதான் சொன்னாங்க, இந்த கேஸ் சரியாக விசாரிக்கப்படவில்லை. எல்லா இடத்தையும் பாகவதர் குத்தவாளின்னு சொல்லியாச்சு, ஹைகோர்ட்லையும் சொல்லியாச்சு. நாங்கள் அப்பீல் பண்ணுவோம் என்று மனு போடுகிறார்கள். அந்த அப்பீலும் ரிஜெக்ட் செய்யப்படுகிறது. அப்போதுதான் அந்த புண்ணியவான் எத்ராஜ் முதலியார் வருகிறார். லண்டன் பிரிவி கவுன்சிலுக்கு அப்பீல் செய்வதற்கு அவர்களிடமே அனுமதி கேட்கிறார். உங்களுக்கு அப்பீல் செய்வதற்கு எங்களுக்கு அனுமதி தாருங்கள் என்று. பாகவதர் நல்ல நேரம், லண்டன் பிரிவி கவுன்சில் அப்பீல் கொடுத்து, எஸ் கோ அஹெட் அண்ட் அப்ளை டு அஸ். அப்பீல் செய்தார்கள்.
அங்கே வழக்கு விசாரிக்கப்படுகிறது. அவர்களுக்கு தெரிகிறது வழக்கு கீழ் மட்டத்திலே உயர் நீதிமன்றம் வரை சரியாகவே விசாரிக்கப்படவில்லை என்று. ஸ்டார்ட் தி கேஸ் ஒன்ஸ் அகைன் ஃப்ரம் தி ஸ்கிராச் என்று சொல்லி ஆணையிடுகின்றார்கள். மீண்டும் அந்த வழக்கு மறு விசாரணை செய்யப்படுகிறது. அப்போது அந்த சட்ட மேதை எத்ராஜ் முதலியார் அவர்கள் வைத்த கேள்விகள், வாதங்கள் பிரமிக்க வைக்கும். ஒரே ஒரு கேள்வி கேட்டார். கவர்மெண்ட்ல இவ்வளவு பக்கம் குத்தப்பத்திரிக்கை சொல்லிருக்கீங்களே, ஒரு இடத்துல கூட பாகவதர் பேர் இல்லையே, எப்படி அவர்கள் நீங்கள் கைது செய்து தண்டனை கொடுத்தீர்கள்? நீதித்துறைக்கு ஒரு களங்கம் அல்லவா ஏற்பட்டு விட்டது என்று சொன்னார். 3 கத்தி குத்து காயங்கள் என்று சாட்சிக்கு முன்பே எப்படி தெரிய வந்தது? கத்தி குத்தால் ஏற்பட்ட காயம் 2 தானே, 3வது காயம் என்பது அவனுக்கு அறுவை சிகிச்சை நடந்த போது ஏற்பட்டது. அப்படி என்றால் இந்த 3வது காயத்தை முன்பேயே நீங்கள் தீர்மானித்து விட்டீர்களா? என்ன ஒரு அறிவுபூர்வமான கேள்வி பாருங்கள். கேட்டார். ஜட்ஜ் ஏன் தன்னுடைய சுய புத்தியை உபயோகிக்கவில்லை? லண்டன் பிவி கேட்ட அதே கேள்விதான் எத்தனை முதலியாரும் கேட்டார். ஜூரிகள் சொல்வதை அப்படியே ஏற்றுக்கொள்வதுதான ஒரு நீதிபதியின் வேலை? வழக்கு சரியாக விசாரிக்க அந்த ஆர்குமெண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா இட் வில் பி ஸ்டன்னிங். எத்ராஜ் முதலியார் ஒரு மாபெரும் ஜீனியஸ். அவர் பேசுறது கொஞ்ச நேரம், ஆனால் இது தயார் பண்றது பிரம்மாண்டம். அவருடைய அந்த வாதத்தின் திறமையால் அசந்து போனார்கள். பாகவதர் குற்றமற்றவர் என்று சட்டப்பூர்வமாக பிரகடனப்படுத்தப்பட்டு நிரபராதியாக வெளிவந்தார். செய்யாத குற்றத்திற்காக ஒரு மனிதரை எப்படியெல்லாம் கொச்சைப்படுத்தினார்கள். அந்த மனிதர் கடவுள் பக்தி மிக்கவர். சிலர் அவரிடம் சென்றார்கள். அந்த சொர்க்கவாசல் படம் அவர்கிட்ட போய் சொன்னாங்க, ஜெயிலேருந்து வந்துட்டாரு, இந்த படத்தில் நீங்கள் நடிக்கணும், நீங்கள் பார்த்துப்பீங்க. அந்த இதில் அந்த கதையை படிச்சுட்டு, அண்ணாவோட கதை, நான் சுபாவத்தில் ஆஸ்திகன், சினிமாவுக்காக கூட நாஸ்திகம் பேச மாட்டேன், நான் நடிக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டார்கள். நண்பர்களே, நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். நடிகவே எம்ஆர் ராதா பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். பாகவதோடு 3 வயசு மூத்தவர். ராதா பாகவதற்கு போய் சொன்னாராம், நான் நாத்திக வசனம் பேசுறேன் ஐயா சினிமாவில், நான் நாத்திகனா, நான் தானே. பாபா மிகப்பெரிய பெருமாள் பக்தர், விஷ்ணு பக்தர். ராதா பேச என்ன தப்பு இல்லைன்னா என் கொள்கைக்கு விரோதம், நான் பேச மாட்டேன் ராதாவிடம் சொன்னார். பாகவதர் பற்றி தெரியும் ராதா, மேற்கொண்டு எதுவும் சொல்லவில்லை, சரி என்று விட்டு விட்டார். கொள்கைக்காக வாழ்ந்த கோமான் பாகவதர். பணம் அவருக்கு பெரிதே அல்ல. எத்தனை வாரி கொடுத்திருக்கின்றார்கள். வடபழனி கோயிலுக்கு 50,000 ரூபாய் கொடுத்திருக்கின்றார் பாகவதர். வெளி உலகத்துக்கு தெரியவே இல்லை. அந்த கோயில் கும்பாபிஷேகத்தின் போது சிலம்பு செல்வர் மாப்போசி ஐயா அவர்கள் சொன்ன பிறகுதான் 50,000 ரூபாய் பாகவதர் கொடுத்தார் என்று தெரிய வந்தது. என்ன ஒரு தர்ம சிந்தனை பாருங்கள். கொடுக்கிறவா வாங்குறவா 2 பேருக்கு தெரிஞ்சா போதும், எதுக்கு 3வது மனுஷாளுக்கு என்று சொன்ன உத்தமமான மனிதர், கொடுத்து வந்த கரங்களை கொண்டவர் பாகவதர். அவருடைய புகழை தவறாகவே சித்தரிக்கப்பட்டு வில்லனாகவே சித்தரிக்கப்பட்ட ஒரு மனிதர், உண்மையான மனிதரின் புகழ் மீண்டும் மக்களுக்கு தெரிய வர வேண்டும் என்ற காரணத்தினால் தான் இந்த புத்தகத்தை எழுதினேன். இந்த புத்தகத்தை பார்த்தால் ஆச்சரியப்படுவீர்கள். அப்படி வாழ்ந்திருக்கின்றார் அவர். மிகவும் பிரமிப்பாக இருக்கும். அவருடைய பண்பு நலத்தை பற்றி சொல்கிறேன் பாருங்கள். பெண்களை அப்படி மதித்தார். அவனும் மனம் போன போக்கில் சொன்னதெல்லாம் இல்லை. கேவி சுந்தராம்பாளம்மா ஒரு தடவை ரயில்வே ஸ்டேஷன்ல உட்காந்துருக்காங்க ஈரோடு போறதுக்காக. பாகவதர் பேசுறாரு, நின்றுகிட்டே பேசுறாரு. கேபிஎஸ் அம்மா சொன்னாங்க உட்காருப்பான்னு. இல்லை பரவாயில்லம்மா, அட உட்காரியா என்று பாகவதர் கையை பிடித்து இழுத்து உட்கார வைத்த பிறகுதான் கேபிஎஸ் அம்மா பக்கத்தில் உட்கார்ந்து பேசினார். அப்படி பெண்களை மதித்தவர். அவரை எப்படியெல்லாம் கொச்சைப்படுத்தலாமோ என்றெல்லாம் நினைத்து இன்றைக்கும் பண்ணி கொண்டிருக்கின்றார்கள். இருளாகி இருக்கின்றது என்று புலம்புவதால் பயனில்லை. ஜஸ்ட் லைட் a candle, enough. இருள் கண்ணால் விலகிவிடும். அன்பு நண்பர்களே,
இப்போது விஞ்ஞான வளர்ச்சி ஏராளமாக இருக்கிறது. பாகவதரை பற்றி குறும்படங்கள் எடுங்கள், உரையாடல் நிகழ்த்துங்கள். ஒரு செல்போன்ல எடுக்கலாம் இல்ல, இடுங்க. அந்த மனிதரை பற்றி தவறாகவே சித்தரிக்கப்பட்ட, வில்லனாகவே பார்க்கப்பட்ட ஒரு மனிதரை, அவருடைய உயர்ந்த குணங்களை மக்களுக்கு எடுத்து சொல்லுங்கள். அதுதான் நாம் அவருக்கு செய்கின்ற மிகப்பெரிய கடமை, பணி என்று சொல்லி எங்கள் ரூஸ்வெல்ட் ஐயா அவர்களை, இந்த மனிதரால் தான் இந்த மன்றம் தொடங்கப்பட்டுள்ளது, அவர் புகழ் இன்னும் 8 திக்கிலும் சிறக்க ஒழிக்கும் என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்ட அமைகின்றேன். வணக்கம். அவர் செய்த நற்பண்புகள் என்ன? அவருடைய செயல்களெல்லாம் எப்படிப்பட்டது? பிறரை வருத்தக்கூடிய செயல் அவர் செய்யவில்லை. வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படுவான். அதனால் அவர் வையத்தில் நன்றாக தான் வாழ்ந்திருக்கிறார், யாரிடம் கையேந்தவில்லை. இறுதி வரை செல்வக்குடியில் தான் அவர் பிறந்து வளர்ந்திருக்கின்றார். அவர் தங்கத்தட்டிய பைசா கொடுத்திருக்கார். 300 சவரன் எடையுள்ள, நீங்கள் பார்த்திருக்கலாம் ஆவணப்படத்துல, 300 சவரன் எடையுள்ள தங்கத்தட்டை பரிசாக வழங்கியிருக்கின்றார். அது மட்டும் இல்ல, மகாத்மா காந்தி அவரை பாராட்டி இருக்கிறார், அறிஞர் அண்ணா பாராட்டி இருக்கின்றார், நேருஜி அவர்கள் பாராட்டி இருக்கிறார்கள், இத்தனை மேதைகளெல்லாம் பாராட்டுகிறார்கள், தீரன் சத்தியமூர்த்தி பாராட்டி இருக்கிறார்கள், இசைவாணர்கள் பாராட்டி இருக்கிறார்கள், கே.பி. சுந்தராம்பா, எம்.எஸ். சுப்புலட்சுமி, இவர்களெல்லாம் இணைந்து பாராட்டக்கூடிய ஒரு மனிதர், அத்திய நற்பண்பாளர். அவரை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் கட்டாயம் எல்லோரும் இந்த நூலை வாங்கி படிக்க வேண்டும். விலை உயர்வு அல்ல, எவ்வளோ நம்ம பொருள் செலவு செய்கிறோம், ஐயாவிடம் இருக்கிறது நிறைய. அதில் நூல்களை வாங்கி படித்தால் அவர் யார் என்பதை உணர்ந்து கொள்ளலாம். அதாவது நல்லோரை நானிலம் போற்றும், நானிலம் பாராட்டும், பண்புடையார் பட்டுண்டே உலகே அதுவன்று மண்புக்குமாய்வது மண் இந்த உலகம். அதனால அந்த பண்புடையார் வாழ்தல் வேண்டும், நல்ல குடிபிறந்தார் வாழ்தல் வேண்டும். நற்குலத்தில் நம்ம உதித்ததுக்கு காரணமாக இருப்பது என்ன என்று அறிந்து கொண்டால் ஒழுக்கம்தான். இதெல்லாம் சிறந்த அந்த மாமனிதரை நாம் பாராட்ட வேண்டும். இந்த அரங்கமே பாராட்டி கொண்டிருக்கிறது. விழாக்குழு செயலக கவிஞர் இரா கருணாநிதி, புலவர் நாக சொக்கலிங்கம், தலைமுகள் பத்திரிகையில் இருக்கக்கூடியவர், அவரை நம்ம வாழ்த்தாமல் இருக்க முடியாது. இவெல்லாம் பெரிய ஆளுமைகள் இங்கே பின்னால் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களை எல்லாம் வாழ்த்த வேண்டும். கவிஞர் வசீகரன், பொதிகை மின்னல், திரு ஸ்ரீதர் அவர்கள், திரு ஷாம் அவர்கள், இவர்களையும் வணங்கி வாழ்த்துகின்றோம். நன்றி உரை ஆற்றுவதற்காக பன்முக செயலர் வா கோ பாண்டியன் அவர்கள், கவிஞர், பன்முக சிந்தனையாளர் கூட அவர், அவரையும் விருது வழங்கி உரையாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஐயா வரவில்லை, கலைமாமணி டாக்டர் நல்லி குப்புசாமி ஐயா அவர்கள், திரு ஐயா ராமகுருநாதன் ஐயா இன்றைக்கு வரவில்லை, எழுத்தாளர் சங்கத்தினுடைய தலைவர், அவர்களையும் வாழ்த்தி கொண்டு விருது வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருந்த அம்மையார் பிரேமா அவர்களையும் சோபனா அம்மா அவர்களையும் வாழ்த்து கொண்டிருக்கின்றோம். அதாவது நம்முடைய பண்பு எப்படி இருக்கணும் கேட்டால், ஐயாவை போல ஈதல் இசைப்பட வாழ்தல், அது வல்லது ஊதியம் இல்லை உயிருக்கு. அதுதான் தியாகராஜ பாபாவுடைய பண்பு கூட. அந்த பண்பையே எல்லோரும் நம்ம ஒரு எடுத்துக்காட்டாக எடுத்துக்கொண்டு இந்த மண்ணில் நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி அருமையான இந்த வாய்ப்பை நல்கிய அனைவருக்கும் நம்முடைய எழுத்தாளர் சங்கத்தினுடைய செயலாளர் இதயகண்டம் ஐயா அவர்களுக்கும் குறிப்பாக என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். கலைத்துறையின் முதல் சூப்பர் ஸ்டார் தியாகராஜ பாகவதர், பி. சின்னப்பா, கே.பி. சுந்தரம்பாள், டி.ஆர். மகாலிங்கம். அந்த காலத்திலே நாங்களெல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே கலைத்துறையில் கொடிகட்டி பறந்தவர்கள். பாகவதர் அவர்களுடைய 116வது பிறந்த நாள் விழா மிக சிறப்பாக, கூட்டம் குறைவாக இருந்தாலும் அறிவாளிகள், ஆற்றல் மிக்கவர்கள். அவருக்கு ஒரு மன்றம் அமைத்து அதன் மூலமாக கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் விருது வழங்கும் விழா கடந்த ஆண்டு துவங்கப்பட்டு இன்று 2வது ஆண்டு அந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த விழா இந்த மன்றத்தின் தலைவராக பொறுப்பேற்றிருக்கிறவர் மெய் ரூஸ்வெல்ட் அவர்கள். அவரை பற்றி
எவ்வளவோ பேசுறதுக்கு விஷயங்கள் இருக்கு. ஒரு நல்ல மனிதர், நல்ல பண்பாளர், என்னுடைய சொந்தக்காரர். இன்னைக்கு தமிழகமே எனக்கு சொந்தக்காரர் இருந்தாலும் எங்கள் ஊருக்காரர். அவரால் புகழ் பெற்றவர்கள், வசதி வாய்ப்பு உள்ளவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். ஏனென்றால் அவர் வங்கியிலே இருக்கும் பொழுது எத்தனையோ பேருக்கு வாழ் கொடுத்திருக்கிறார். வங்கியிலே இருக்கும் பொழுது எத்தனையோ பேருக்கு, அதை சொல்லிக்கொண்டே இருக்கலாம். அவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்களுக்கு விழா எடுத்து அன்று முதல் இன்று வரை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அடுத்தது தியாகராஜ பாகவதர் அவர்களுக்கு விழா எடுக்கிற நிகழ்ச்சி இந்த 2 ஆண்டுகளாக துவங்கி இருக்கிறார்கள். பொது நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு நல்ல நிகழ்ச்சியாக இருந்தாலும் சிறப்பாக செய்யக்கூடியவர் தான் மெய் ரூஸ்வெல்ட் அவர்கள். அவரை என் மனமாற பாராட்டுகின்றேன். அவருக்கு உறுதுணையாக இங்கு இந்த மன்றத்தை சார்ந்தவர்கள் மிக சிறப்பாக நல்ல பொறுப்புள்ளவர்கள், அறிவாற்றல் உள்ளவர்கள் இங்கே ஒன்று சேர்ந்து இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கிற அறிஞர்களே, ஆற்றல் படைத்தவர்களே, கவிஞர்களே, ரவி பாரதி உட்கார்ந்திருக்காரு, கலைவாணன் அவர்கள் வந்திருக்காங்க. அதாவது குறிப்பிட்டு எல்லாருடைய பெயரையும் சொல்ல முடியவில்லை என்றாலும் எல்லாம் நம்முடைய உறவினர்கள், ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். இங்கே வரவேற்பு உரை நிகழ்த்திய சக்திமான் ரொம்ப சிறப்பாக சொன்னார். அந்த காலத்தில் கூட்டம் அதிகமில்லை என்றாலும் கொசுக்கள் இருந்தது. கைதட்டுவதற்கு காரணம் கொசுக்களும் மூட்டை பூச்சியும் என்று. ஆனால் இன்றைக்கு நம்ம ஏசி லெவலுக்கு வந்துட்டோம். இப்போ குழு குழு என்று எந்த நிகழ்ச்சியை நடத்தினாலும் அப்படி நடக்கணும். ஏன்னா நல்லவர்கள் எல்லாரும் ஒன்று சேரும்போது அங்கே குளிர்ச்சி அதிகமாக இருக்கும். ஆகவே கூட்டத்தை பற்றி கவலை இல்லை. ஆனால் வந்திருக்கிற கூட்டம் அறிவாற்றல் உள்ள கூட்டம். ஆகவே மிக சிறப்பாக வரவேற்புரையை நடத்திய சக்திமான் அவர்களுக்கும், அடுத்தது இந்த நிகழ்ச்சியிலே பாகவதரை பற்றி மிக, அதாவது கார் முகிரோன் அவர் யார் எத்தனை அவர் படித்த லிஸ்ட்டை போட்டாங்கன்னா நாங்கள் ஈஸ்வரி அம்மா சொன்னாங்க ஒரு பட்டியலே போடலாம் போட்டுருக்கு. அந்த அளவுக்கு அவர் படிச்சிருக்காரு. இவ்வளவு படித்து அறிவாற்றல் உள்ளவர். ஒரு கலைஞரை பற்றி, கலை உலகத்தை சார்ந்த ஒரு மாமணியை பற்றி ஆராய்ச்சி பண்ணி ஒரு புத்தகத்தை எழுதி அதை அவருடைய சிறப்பை இங்கே சொல்லியிருக்காங்க. நான் இன்னும் இந்த புத்தகத்தை படிக்கிறேன். வாழ்த்துக்கள், உங்களுக்கும் வாழ்த்துக்கள், அதை படிக்கிறவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்ததாக இந்த நிகழ்ச்சியில் ஆரம்ப நிகழ்ச்சியாக பரதநாட்டியம் சோபனா ரமேஷ் அவருடைய குழுவினர் இருவர் மிக சிறப்பாக பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் எழுதிய 3 பாடல்களை இங்கு நடனமாக ஆடி காட்டினார்கள். மிக சிறப்பாக இருந்தது. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்கிறேன். பிறகு இதய கீதம் ராமானுஜம், அதாவது அவரை பற்றி சொல்ல வேண்டியதில்லை. ரொம்ப சுறுசுறுப்பானவர். 100 வருஷம் ஆனால் கூட இதே சுறுசுறுப்போடு இருந்து பல நிகழ்ச்சிகளை நடத்தக்கூடியவர். மிக சிறப்பாக உரையாற்றினார்கள். அதுக்கப்புறம் நம்ம திருச்சி ஆணையராக இருந்து ஓய்வு பெற்றிருக்கின்ற பிரேமா அம்மையார் அவர்கள் மிக சிறப்பாக உரையாற்றினார்கள். இன்னும் நிறைய பேர் உரையாற்ற இருக்கிறார்கள். ஈஸ்வரி அம்மா பிரமாதமாக பேசுனாங்க. எனக்கு என்ன ஒரு டாக்டர் ஈஸ்வரி அம்மான்னு சொன்னாங்க. அதாவது கற்றது மண்ணளவு கல்லாதது உலகளவுன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி எத்தனையோ விஷயங்கள், எத்தனையோ பெரியவங்கள்லாம் இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு மிக மகிழ்ச்சியாக இருக்குது. நான் இந்த கலைத்துறைக்கு 65 ஆண்டுகள் ஆயிடுது. 65 வருஷத்தில் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி, இப்படி எல்லா மொழிகளிலும் நான் கிட்டத்தட்ட ஒரு 800க்கு மேற்பட்ட படங்கள் வைத்திருக்கிறேன் என்று நினைக்கிறேன்.
அதில் நம்முடைய இங்கு இயக்குனர் எழுத்தாளர் பாரதி கிருஷ்ணகுமார் அவர்கள் வந்தவுடனே சொன்னாங்க, அந்தி வந்தாரை என்று ஒரு நிகழ்ச்சி, பாரதி ராஜா படம் நான் நடித்தேன், அந்தி வந்தாரை, கதர்கொடி கந்தசாமியாக. நான் எத்தனையோ படம் நடிச்சிருக்கேன். அதில் குறிப்பிட்டு சொல்லணும்னு சொன்னால், நாட்டாமை, நட்புக்காக, சேரன் பாண்டியன், கிழக்கு சீமையில், அந்த வகையில் அந்தி மந்தாரை என்ற ஒரு படம். அந்த படத்தில் நான் நடித்தேன்னு சொல்கிறத விட வாழ்ந்தேன் என்று தான் சொல்ல வேண்டும். எனக்கு இத்தனை படங்கள் நடிச்சிருந்தா கூட அந்த படத்தில் வந்து நான் உண்மையிலேயே வாழ்ந்தேன். ஏன்னா பாரதிராஜா அவர்கள் வந்து என்கிட்ட அந்த கதையை சொல்லி இது பண்ணும்போது நான் ரொம்ப சந்தோஷப்பட்டு என்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ, அதாவது படங்களில் நடிக்கிறது முக்கியம் இல்லை, ஆனால் அந்தந்த கேரக்டரை, அதாவது அந்த கதாபாத்திரத்தை உணர்ந்து செய்வது தான் நடிப்பு. நடிப்புனாலே மிகைப்படுத்துவது தான் நடிப்பு. ஆனால் இயற்கையாக இருப்பதும் அதுவும் நடிப்பு தான். வாழ்க்கையில் ஒவ்வொருத்தரும் நடிச்சுட்டு இருக்கோம். உலகம் ஒரு நாடகம் மேடை, அதில் நாமெல்லாம் நடிகர்கள். ஒருத்தர் வந்து நடிகராக பல வேடங்களில் போடுகிறோம். ஒருத்தர் வக்கீலாக இருக்காங்க, டாக்டராக இருக்காங்க, ப்ரொஃபஸராக இருக்காங்க, ஆணையராக இருக்காங்க, கவிஞராக இருக்காங்க, டைரக்டராக இருக்காங்க, எழுத்தாளராக இருக்காங்க. இதெல்லாம் ஒரு நடிப்பு தான். ஆனால் மனிதன் எத்தனை காலம் வாழ்ந்தான் என்பது முக்கியம் இல்லை, அவன் எப்படி வாழ்ந்தான். அவன் இந்த மக்கள் மத்தியிலே பேசப்படக்கூடிய ஒரு மனிதனாக இருக்க வேண்டும். அதற்கு எடுத்துக்காட்டு தான் தியாகராஜ பாகவதர் அவர்கள் சொன்னால் மிகையாகிறார். எத்தனையோ கலைஞர்கள் வந்தாலும் இன்றைக்கும் நாம் பாகவதரை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம், அவருடைய பெருமையை சொல்லிக் கொண்டிருக்கிறோம் என்றால் அதெல்லாம் சில பேருக்குத்தான் அந்த அமைப்புகள் கிடைக்கும். இந்த எத்தனையோ நான் விருதுகளை வாங்கியிருக்கேன். ஆனால் இப்போ தியாகராஜ பாகவதர் அவர்கள் 116வது பிறந்த நாள் விழாவில் இங்கே கொடுத்தாங்கல்ல விருது, எனக்கும் சோபனா ரவி அவர்களுக்கும் நம்ம கிருஷ்ணகுமார் அவர்களுக்கும் கொடுத்தது மிக சிறப்பாக இருந்தது. எனக்கு வந்து உண்மையிலேயே ரொம்ப சிறப்பாக ஏற்பாடு மெயில் குழுக்களும் இங்கே இருந்த எல்லாரும் ரொம்ப ராமானுஜம் அவர்களும் இவ்வளவு சிறப்பாக வந்து இது வந்து இவங்க நம்ம உலக நாயகி பள்ளியை பற்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். அவங்க வந்து செல்லாமேடிசில் பேராசிரியர் வந்திருக்காங்க. நான் முதல்ல சென்னைக்கு வந்து என்னுடைய குடும்பத்தோடு இருந்தது அவங்க காலேஜுக்கு பின்னால் தான், எல்லேமன் காலனி. நமக்கு முன்னாடியே அவங்க பேராசிரியர் வந்து இவ்வளவு ஒரு சிறந்த பண்பாளர், அவங்கள உண்மையிலேயே பாராட்டணும். இந்த வயசில் அவங்க வந்து இவ்வளவு சிறப்பாக இப்படி நிகழ்ச்சிகளெல்லாம் பண்ணுறது உண்மையிலேயே என்னுடைய வாழ்த்துக்கள். நீங்கள் அத்தனை பேரையும் பெருமைப்படுத்தி இருக்கிறீர்கள், உண்மையிலேயே மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஐயா அவங்க பேர் என்ன, இந்த புக்கை வெளியிட்டாங்க, விஜயராகவன் அவர்கள் ஒரு புத்தகத்தை இங்கு என் மூலமாக இங்கே வெளியிட்டாங்க. ரொம்ப மகிழ்ச்சி. கிட்டத்தட்ட 45 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவரை தெரியும் எனக்கு. அதை எனக்கு நினைவுபடுத்தினார் வந்த உடனே. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அத்தனை பேருக்கும் உன்னுடைய வாழ்த்துக்களையும், இங்கு வருகை தந்திருக்கின்ற அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு வாழ்க வளர்க என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. எல்லா உணர்வும் ஒன்றாதல் உணர்க. நிறைந்த அவைக்கு தலை தாழ்ந்த பணிவான வணக்கம். எழுதி வைத்துக் கொண்டு படிப்பவர்களை பார்த்திருக்கிறேன், உள்ளங்கையில் எழுதி கொண்டவர்களை பார்த்திருக்கிறேன், உள்ளத்திலிருந்தே பேசுகிற ஒரு மனிதனை இன்றைக்கு பார்த்தேன். யாரை அழைப்பதாக இருந்தாலும், என்ன பேசுவதாக இருந்தாலும், எந்த குறிப்பும் இல்லாமல் ஆசு கவி போல பாடிக்கொண்டே இருந்தார். இதே கீதம் தான். அவர் தான் அழைத்து சொன்னார், என்கேடியின் பேரில் ஒரு விருது கொடுக்கிறோம், நீங்கள் ஏற்றுக்கொள்கிறதா என்று கேட்டார்.
நான் மிகுந்த மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வதற்கு பல காரணங்கள் உண்டு. முதல் காரணம், அழைத்து யார் பேசுகிறார், யார் விருது கொடுக்கிறார்கள் என்று பார்க்க வேண்டியிருக்கிறது, யார் பெயரால் விருது கொடுக்கிறார்கள் என்று பார்க்க வேண்டியிருக்கிறது, வேறு யாருக்கெல்லாம் விருது என்று பார்க்க வேண்டியிருக்கிறது. நான் அதற்கு மேல் விரிவாக வேறு எதுவும் சொல்ல விரும்பவில்லை. விருதுகளை வாங்குகிற ஒரு காலத்தில் நாம் வாழ்ந்திருக்கிறோம். விருதுகள் தேடி வருகிறது. அதுவும் மிக தகுதியுடைய மனிதர்களின் பெயரால் மிக மிக தகுதியுடைய மனிதர்களோடு இணைந்து ஒரு விருதை வாங்குகிறோம். 28 ஆண்டுகளாகிவிட்டது நானும் விஜயகுமார் சாரும் சந்தித்தேன். நான் ஒரு வார்த்தை சொன்ன உடனேயே அவருக்கு ஞாபகம் வந்துவிட்டது. ஏனென்றால் அந்த திரைப்படத்திற்கு உண்மையில் அவருக்கு தேசிய விருது கிடைத்திருக்க வேண்டும். ஆனால் அவருக்கு தர வேண்டிய தேசிய விருது திரைப்படத்திற்கு தந்தார். அந்த படத்திற்கு தேசிய விருது கிடைத்தது. நான் அப்போது சினிமாக்காரன் இல்லை, நான் சினிமா துறையிலேயே இல்லை, சினிமா துறைக்கு எனக்கு எந்த தொடர்பும் இல்லை. நான் ஒரு எழுத்தாளர், ஒரு தொழிற்சங்கத்தில் இருந்தேன், ஒரு வங்கியிலே பணியாற்றி கொண்டிருந்தேன். இயக்குனர் இமயம் பாரதிராஜாவோடு எங்களுக்கு தனிப்பட்ட முறையில் நட்பு இருந்தது. நட்பு காரணமாக தன் நெருங்கிய நண்பர்கள் சில பேருக்கு அந்திமந்தாரை படத்தின் படப்பிடிப்பின் போதும், முதல் மரியாதை படப்பிடிப்பின் போதும், படங்கள் எடுத்து முடித்ததற்கு பிறகு படக்காட்சிகளின் போதும் அவர் அழைப்பார். நாங்கள் வருவோம், படம் பார்ப்போம். பல சமயங்களில் எங்கள் மனதில் பட்டதையெல்லாம் அவரோடு பகிர்ந்து கொண்டிருப்போம். உங்களுக்கு நினைவிருக்கும், நீங்கள் மறந்திருக்க மாட்டீர்கள். நான் இந்த அரங்கத்திற்கு சொல்கிறேன், அந்திமந்தாரை திரைப்படத்தில் இந்த நாட்டின் விடுதலைக்கு போராடிய கதர் சட்டை கந்தசாமி கவனிப்பாரற்று எல்லோராலும் நிராகரிக்கப்பட்டு குப்பை தொட்டி இறந்து உயிர் நிற்கும் காட்சியோடு அந்த படம் முடியும். அந்த காட்சியை படமாக்குவதற்கு மெரினா கடற்கரையிலே போய் படம் எடுத்தார்கள். இதுதானே? மெரினா கடற்கரையில் படம் எடுக்கிற போது சினிமாவில் குப்பையை தயார் செய்வார். குப்பையை தயார் செய்து அதில் ஒரு கலைஞர் படுக்க வேண்டும். ஆனால் இயக்குனர் சொன்னார், அசலான குப்பை எனக்கு வேண்டும் என்று கேட்டார். அசலான குப்பை வேண்டும் என்று அவர் கேட்ட உடனேயே எல்லோரும் திகைத்தார். என்றால் அசலான குப்பையில் எப்படி முகம் குப்புறப்படுப்பது, எப்படி குப்பையை தயாரிக்கலாம் என்றார்கள். இல்லை, எனக்கு அசலான குப்பை வேண்டும். ஏனென்றால் அசலான குப்பை என்றால் அது ஈக்கள் மொய்த்திருக்கும். உங்களால் குப்பையை கொண்டு வந்து தயாரிக்க முடியுமே தவிர கூட்டமாக ஈக்களை கொண்டு வந்து நிறுத்த முடியாது. எனக்கு ஈக்களோடு இருக்கிற ஒரு குப்பை வேண்டும் என்று இயக்குனர் கேட்கிறார். இவர் அமைதியாக பார்த்து கொண்டே இருக்கிறார். பக்கத்திலேயே மீன் எல்லாம் விற்கிற மீன் சந்தையில இருந்து கிடைக்கும் குப்பையெல்லாம் எடுத்து திரட்டி கொண்டு வந்து அசலான குப்பையை கீழே கொட்டி விட்டார்கள். நூற்றுக்கணக்கான ஈக்கள் மொய்த்து கிடக்கிறது. கதர்சட்டை கந்தசாமி இறந்து கிடக்கும் காட்சி. எங்கள் இயக்குனர் வந்து சொன்னார், இந்த கலைஞரகத்தில் விஜய் விஜய் அப்படியே குப்பரை படுத்துரு விஜய், எனக்கு செத்து கிடக்க மாதிரி நான் ஷார்ட் எடுக்கணும். சினிமாவில் ஒன்று இருக்கு, இறந்து போன மாதிரி காட்சி எடுத்து முடிச்சதுக்கு பிறகு திரும்ப முடிச்சு இருந்துச்சு சிரிக்கிற மாதிரி 2 ஷார்ட் எடுப்பாங்க. கிடைக்காது. என்ன சார் இப்படி இருக்கு, இதில் எப்படி சார் படுக்க முடியும், என்ன சார் இவ்வளோ இவ்வளோ நாத்தம். ஒரு வார்த்தை சொல்லாத கலைஞர். அப்படியே மீன் எச்சமும் குப்பையும் அழுக்கும் சகதியும் சேரும் ஈக்களும் மொய்த்திருந்த அந்த பழைய கதர் சட்டையோடு வேட்டியோடையும் போய் தயக்கம் இல்லாமல் குப்புறப்படுத்துவது மட்டுமில்லை, எழுந்துட்டு வா விஜய் என்று சொல்லுகிற வரையில் 7-8 கோணத்தில் அதை காட்சியாக்குகிற வரையில் 16 நிமிடம் படுத்திருந்த கலைஞர். அது மட்டும் இல்லை, அந்த படுத்திருந்த போது மீன் இறைச்சியையும் மாட்டு இறைச்சியையும் தின்னும் ஈக்கள் அவரை கடிக்கிறது. ஞாபகம் கடுத்து முகத்தில் புண் ஏற்பட்டுவிட்டார்.
இந்த காட்சி எடுத்து முடித்ததற்கு பிறகு திரும்ப எழுந்து சிரிக்க வேண்டும். சிரிக்க முடியாத அளவுக்கு மாட்டை கடித்து விட்டது. அதுவும் கன்னத்தில் இந்த இடத்தில் கடித்தது. நன்றாக ஞாபகம் இருக்கும். இந்த இடத்தில் கடித்து விட்டது. அந்த கடியில் அந்த வலியில் யாராலும் சிரிக்க முடியாது. ஆனால் இறந்து கிடந்ததாக நடித்த கலைஞன் எழுந்து உயிரோடு இருப்பதாக காட்சி எடுக்கிற போது அவன் சிரிக்க வேண்டும் என்பதற்காக அந்த கடியோடு சிரித்த கலைஞன். நாங்கள் சினிமாக்காரர்கள் இல்லை, நாங்கள் இயக்குதிரவை இடத்தில் சொன்னோம், இந்த கலைஞனுக்கும் இந்த திரைப்படத்திற்கும் ஒரு பாராட்டு விழாவை நாங்கள் எங்கள் சொந்த பொறுப்பில் நடத்த வேண்டும் என்று தீர்மானித்து மதுரையில், திருப்பூரில் மாபெரும் விழாக்களை, பல்லாயிரக்கணக்கான மக்கள் கூடிய விழாக்களை நாங்கள் நடத்தினோம். அத்தகைய அது அர்ப்பணிப்பு. நான் இன்றைக்கு சொல்கிறேன், நான் நேரில் பார்த்தேன். அந்த குப்பைக்கு பக்கத்தில் யாரும் போகக்கூட முடியாது. துர்நாற்றம் எடுத்த மீன் அழுக்கின் சகலை குப்பை ஈக்கள் வருகிறதில் அவ்வளோ அர்ப்பணிப்போடு படுத்து கிடந்த ஒரு கலைஞனுக்கும் சேர்த்துத்தான் அதே மேடையில் உனக்கு விருது வழங்குகிறார்கள் என்று சொன்னார். அது எப்படி வாங்காமல் அப்படித்தான் சொல்லலாம். மாதிரி இவரையாவது 28 ஆண்டுகளுக்கு முன்பு பார்த்திருக்கிறேன். நான் அவரை சந்தித்ததே இல்லை. ஆனால் பாரதி பாடல்களுக்கு அவர் அளித்த பங்களிப்பை நான் மிக மிக நன்றாக அறிவேன். பாரதி பாடல்கள் ஒன்றையும் உயிர்ப்பித்த மாபெரும் கலைஞர் என்ற விதத்தில் ஒருவர் பாரதி ராஜாவின் திரைப்படத்தில் தேசிய விருது வாங்குகிற அளவுக்கு நடித்தவர். இன்னொருத்தர் பாரதியின் பாடல்களை தமிழுக்கு ஆக்கி தந்தவர். ஒருவர் நடுவில் பாரதி கிருஷ்ணகுமார் விருது வாங்குவது என்பது, அதுவும் MKPயின் 116வது பிறந்த நாள் விழாவில். அந்த அரங்கத்தில் உங்கள் கோபத்தை நன்றாக ஒழிந்து வைத்துக் கொண்டே இருக்கார்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், புகழின் உச்சியில் சிலர் ஏறி போகிற போது, அதிலும் யாரும் எட்ட முடியாத உயரத்திற்கு தமிழிசையை, ரொம்ப நுட்பமான இந்த செய்தியை புரிந்தவர்கள் புரிந்து கொள்வார்கள். நான் விவரித்து சொல்ல விரும்பவில்லை. யாரும் எட்ட முடியாத உயரத்திற்கு தமிழிசையை கொண்டு போய் ஒருவர் நிறுத்தப் போகிறார் என்று தெரிந்ததற்கு காரணமாக தமிழிசையை இந்த உயரத்திற்கு கொண்டு போகும் மனிதனை கீழே இறக்கிவிட வேண்டும், அதன் மூலம் தங்கள் இசையை காப்பாற்றிக் கொள்ள முடியும் என்று நம்பியவர்கள் அவர்களை செய்தார்கள். என் தந்தையார் அவரது மிகப்பெரிய ரசிகர். என் குழந்தை பருவத்திலேயே உங்கள் புத்தகத்தை படிப்பதற்கு முன்பாகவே அவரை பற்றி பேசுகிற போதெல்லாம் என் தந்தையார் சொல்வார், அவனுக்கு இணையான கலைஞன் இல்லை, அவனுக்கு இணையான அழகன் இல்லை, அவனுக்கு இணையான சூரியன் இல்லை. அதோட அவர் சொல்லுவார், வண்டியை எடுத்துக்கொண்டு திருச்சியில் இப்போது அகில இந்திய வானொலி நிலையத்திற்கு சொந்தமாக இருக்கிற அந்த வீட்டில் இருந்து காவேரிக்கு குளிக்க போனால் என் தந்தையார் சொல்வார், சூரியன் காவேரியில் குளிக்க போனது மாதிரி இருக்கும். அப்படி இசையால் பண்பால் உயர்ந்த ஒரு மனிதனுக்கு எவ்வளவு அவதூறுகள் எவ்வளவு காலத்தில் எழுதப்பட்டாலும் காலம் அது காலம் முகிறோரை யாரோ ஒருவரை தேர்ந்தெடுத்து அவர்களின் மூலமாக அந்த மாமனிதனின் புகழை இந்த உலகத்திற்கு உணர்த்துவதற்கு ஒரு புத்தகத்தை எழுதினால் அதை படித்துவிட்டு ஒரு ரூஸ்வெல்ட், நம்ம மெய் ரூஸ்வெல்ட், மெய்யாகவே ரூஸ்வெல்ட், மெய்யாகவே ஒரு மனிதன் அந்த புத்தகத்தை படித்து விட்டு, நீ எழுதிய புத்தகத்தை படித்து விட்டு அவரது புகழை நான் அறிந்து கொண்டேன், அந்த புகழின் பெயரால் அந்த மனிதனின் பெயரால் விருதுகளை வழங்குவேன் என்று தீர்மானித்தேன். யாரு சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தரையும் பேர் சொல்ல முடியாது. என் அம்மா மிகச்சிறந்த வாசகர். என் புத்தகத்தை படித்து விட்டு அடுத்த நாள் தொலைபேசியில் கூப்பிடுவார். உலகநாயகன் அவர் தொண்டை எங்களுக்கு பற்றி எனக்கு தெரியும். தொண்டையை பற்றி இன்றைக்கு தான் தெரியும். கம்பன் கழகத்தில் கம்பன் விழா நடக்கிற போது நீங்கள் பார்த்தால் ஆச்சரியப்படுவீர்கள். இளம் வயதுக்காரர்களோடும் இல்லாத பண்பாக வந்தவர்களுக்கு நாற்காலி எடுத்து போடுகிற வேலையில் இருந்து கடந்து போகிற போது கீழே ஒரு காகிதம் கிடந்தால் அதை கூட குனிந்து எடுத்து கொண்டு போய் குப்பை தொட்டியில் போடுகிற அளவுக்கு பண்புடைய மாறும் அப்படியெல்லாம் கலைவாணன் சார் அவர் பாடி ஈரோட்டில் புத்தக கண்காட்சியும் நான் கேட்டிருக்கிறேன். அதற்கு பிறகு நான் பேசினேன். அவர் சொன்னார், எங்க அப்பா பத்தி எனக்கு தெரியாதான் நீங்க சொல்றீங்க,
என்று அவர் சொல்லுகிற அளவுக்கு சண்முக அண்ணாச்சியின் பிள்ளை. என்ன சொல்வது, எண்ணிக்கையெல்லாம் முக்கியமே இல்லை, எனக்கு மெஜாரிட்டி என்பது நம்பிக்கை கூட ரொம்ப நாளாக இருக்கு. ஆமாம், ராவணனுக்கு 10 தலை, என்ன பயன்? ராமனுக்கு ஒரு தலை தான். கௌரவர்கள் எண்ணிக்கையில் அதிகம் தான், பாண்டவர்கள் எண்ணிக்கையில் குறைவுதான். ஆனால் வென்றது பாண்டவர்கள் தான். இந்த அரங்கம் எல்லா நாட்காலியும் நிறைந்திருந்தாலும் கூட நான் மகிழ்ந்திருக்க மாட்டேன். தகுதியானவர்களால் நிறைந்திருக்கும் இந்த அரங்கம் கல்வியின்பால், அறத்தின்பால், இலக்கியத்தின்பால் அசலான ஈடுபாடு கொண்ட மனிதர்கள் நிறைந்திருக்கும் இந்த சபையில் விருது பெறுவதையும், தகுதியான ஒரு மாபெரும் இன்னிசை வேந்தனின் பெயரால் ஒரு விருதை பெறுவதும், அதை வாழ்க்கை வரலாறாக எழுதிய மனிதனையும் அதை உணர்ந்து அதன் பேரில் விருது வழங்கும் அமைப்பின் சார்ந்த மனிதர்களின் கைகளால் விருது பெறுவதும், என்னை விடவும் கலையில், இலக்கியத்தில், துறையில் மூத்த பெரும் பங்களித்த 2 மாபெரும் கலைஞர்களுக்கு நடுவில், எனக்கு அப்படிதான் நாற்காலி போட்டிருக்காங்க, அவர்கள் இருவருக்கு நடுவில் எளியதும் அமர்ந்து விருது வாங்கும் ஒரு வாய்ப்பை வாழ்க்கை கொடுத்தது. என்ன சொல்றேன், யாருக்கு நன்றி சொல்றேன், எப்படி சொல்ல? கார்மகிரன் மேடைக்கு ஏறி வந்து நான் பார்த்தேன். நீங்கள் யார் கவனித்ததே எனக்கு தெரியாது. அவரை பற்றி ஒரு புத்தகம் எழுதியது மட்டும் இல்லை, ஒரு படைப்பை உருவாக்குகிறவன் ஒரு கலைஞன். அந்த படைப்பில் எவ்வளவு தன்னை கரைத்துக் கொள்வான் என்பது எங்களுக்கு தெரியும். ஒரு வார்த்தை விஜயகுமார் சொன்னார், கூட நடிக்கணும், அளவா நடிக்கணும், தேவையான கம்மியாக கூட நடிக்கணும், எல்லாத்தோடவும் அட்டாமையாகவும் நடிக்கணும், கதர் சட்டை கந்தசாமியாகவும் நடிக்கணும், சிகை பாத்திரங்களும் செய்ய வேண்டும், அளவாகவும் செய்ய வேண்டும், இன்னும் கீழே கூட வாசிக்கணும். ஆனால் அப்ப அந்த கதாபாத்திரமாகவே மாறிவிட வேண்டும் என்று சொல்வார்கள். அப்படி இந்த கதாபாத்திரமாகவே மாறுவது கலைஞர்களுக்கு, என்னை போன்ற கலைஞர்களுக்கு அது அந்த உணர்வு எனக்கு தெரியும். நான் நடிகன் இல்லை, ஆனால் நான் பேசுகிறேன். பாரதியை கவிதையை பாடுகிற போது ஒரு 2 வரி தான் பாரதியார் பாட்டு. ஆமாம், 2 வரி தான் பாடுனாங்க. தென்னமிழ் நாளம் இப்போ பேச பேச எனக்கு கண்டு தண்ணி வந்துச்சு. அந்த மெய்ப்பாட்டு உணர்ச்சிக்கு வந்த காரணம் நம்முடைய மேடை ஏறி வந்தார். அவருடைய மேடைக்கு அழைக்கிறோம் என்று சொல்கிறார். ஒரு மேடைக்கு வந்தார், ஒரு யாரையும் பொருட்படுத்தவில்லை. ஏறி அந்த புறமாக போனார், காலணியை கலக்கினார். அதோ அந்த படத்துக்கு கீழே நெடுஞ்சான்களையாக விழுந்து வணங்கினார். எழுந்தார், அந்த படத்தை போட்டார். ஒரு மனிதனின் வாழ்க்கையை தேடி ஒரு மனிதனின் இழைக்கப்பட்ட அநீதிக்கு எதிராக நீதியை நிலைநிறுத்த வேண்டும் என்பதற்காகவே அவனது வாழ்க்கையை தேடி எழுத போன ஒரு மனிதன் எவ்வளவு அர்ப்பணிப்பு இருந்தால், எவ்வளவு தன்னை கரைத்துக் கொண்டிருந்தால், யாரை பற்றியும் ஒரு பொது இடத்தில் கவலைப்படாமல் அங்கே போய் அந்த கரை என்ன கிடக்கிறது என்று பார்க்காமல் அந்த குப்பை தொட்டியில் கீழே விழுந்து கதர் சட்டை கந்தசாமியாக நடித்த விஜயகுமார் மாதிரி இந்த மேடையில் அந்த படத்துக்கு கீழே விழுந்து கால்களில் கும்பிட்டதை நான் பார்த்தேன். நரேந்திர மோடி இந்த அர்ப்பணிப்புகளை எல்லாம், இந்த அர்ப்பணிப்பு மிக்க மனிதர்களை எல்லாம் பார்க்கிற போது நான் என் விருதுக்கு என்னை தகுதியானவன் அவர் தேர்ந்தெடுத்தவர்கள், விருது தந்தவர்களை, என்னோட விருது பெற்றவர்களை, விருது பெற்ற இந்த நிகழ்வில் இருந்து நெஞ்சம் நிறைய வாழ்த்தியவர்களை நான் மனதால் வணங்குகிறேன். Subscribe மின்னல் கலைக்கூடம்.